ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மங்கை சமையல். இன்றைக்கி நம்ம வந்து இம்மீடியட் ஈவினிங் ஸ்நாக், அதாவது ரொம்ப சீக்கிரமான டைமில் ஒரு ஈவினிங் ஸ்நாக்கு டீ டைமுக்கு ரெடி பண்ணலாம். அதுக்கு வந்து பஜ்ஜி போண்டா மிக்ஸு வீட்டில் இருந்துச்சுன்னா அதை எடுத்துக்கோங்க. அப்படி இல்லாட்டி கடலை மாவு எடுத்துக்கோங்க. இதில் வந்து காரம்லாம் கலந்துருக்கும், அதனால் காரம் உப்பெல்லாம் ஆட் பண்ணும்போது கொஞ்சம் கவனமாக ஆட் பண்ணிப்போம். அப்படி இல்லாட்டி கடலை மாவுனா கொஞ்சம் நிறையவே ஆட் பண்ணலாம். இந்த மிக்ஸ் கூட வந்து நீங்கள் ஒரு 2 கரண்டி அரிசி தோசை இட்லிக்கு அரைச்சி வச்சுருப்போம்ல மாவு, அதை ஆட் பண்ணிக்கலாம். மாவு நல்லா புளிச்சிருந்தாலும் பரவாயில்ல, புளிக்காமல் இருந்தாலும் ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. ரொம்ப புளிக்காமல் இருக்கக்கூடாது, ஆட்டின உடனே யூஸ் பண்ணக்கூடாது. கூட வந்து நான் ஒரு வெங்காயம் சின்னதாக நறுக்கி வச்சுருக்கேன், அதை ஆட் பண்ணிக்கலாம். இது கூட நீங்கள் பச்சை மிளகாய் ஆட் பண்ணுறதுனாலும் பண்ணலாம். நான் வந்து வரமிளகாய் தூள் ஆட் பண்ணுறேன். சின்ன பசங்களுக்கு கொடுக்கும்போது பச்சை மிளகாய்னா அவங்களுக்கு ஒரே இடத்துல கடிப்படும், அதனால் வரமிளகாய் தூள்னால் காரம் வந்து ஈவனாக இருக்கும் உங்களுக்கு. இந்த மாதிரி பச்சை மிளகாய் இல்லை வரமிளகாய் தூள் ஆட் பண்ணிட்டு சீரகத்தை வந்து இப்படி நல்லா கசக்கி ஆட் பண்ணிக்கோங்க. இது நல்ல ஃப்ளேவர் கொடுக்கும். நல்லா கசக்கி ஆட் பண்ணிக்கலாம். இதில் வந்து நீங்கள் கருவேப்பில் மல்லி இலை எது உங்களுக்கு இருக்கோ அதை நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணி பிசைஞ்சிக்கலாம். அவ்வளோதான். இதுக்கு தேவையான பொருள் கம்மியான பொருள், சீக்கிரமாக செஞ்சிடலாம். வீட்டில் இருக்க திங்ஸ் வச்சு கொஞ்சமாக உப்பு ரொம்ப கவனமாக போடுங்க. ஏன்னா நம்ம பஜ்ஜி போண்டா மிக்ஸ்லேயே நிறைய உப்பு இருக்கும், ஆட்டி வச்சுருக்க மாவுலேயும் உப்பு இருக்கும், அதனால் ரொம்ப கம்மியாகவே ஆட் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி நல்லா பிசைஞ்சிக்கோங்க. கொஞ்சம் மாவு கன்சிஸ்டன்சி வர்றதுக்கு கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணி நல்லா பிசைஞ்சிக்கலாம். டீ போடுற டைமுக்குள்ளே ஒரு ஸ்நாக்ஸ்னால் ரொம்ப ஈஸியாகவும் சூப்பராகவும் செஞ்சிடலாம். இது ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும் உங்களுக்கு. கொஞ்சம் தண்ணி ஊற்றி பிசைஞ்சிக்கலாம். ரொம்ப தண்ணி விட்டுற வேணாம். தண்ணி ஊற்றினோன்னா அப்புறம் எண்ணெய் குடிக்கும், அதனால் கொஞ்சம் கெட்டியாகவே பிசைஞ்சிக்கோங்க. இந்த மாதிரி இப்போ ரெடி ஆகிடுச்சு. 10 செகண்டில் ரெடி ஆகிடும். இன்னொரு பாத்திரத்தை ஸ்டவ்வில் வச்சுட்டு ஸ்டவ் ஆன் பண்ணிக்கலாம். கொஞ்சமாக ஆயில், பொரிக்கிறதுக்கு தேவையான ஆயில் விட்டுக்கலாம். நான் வந்து கடலை எண்ணெய் யூஸ் பண்ணுறேன். அது உங்களுக்கு பாட்டில் பார்க்கும்போதே தெரியும், எழுதியிருக்கு. எண்ணெய் காஞ்ச உடனே இதை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து போட்டுக்கலாம். இது வந்து நீங்கள் பால் மாதிரி செஞ்சு போடலாம், அப்படியே டக் டக்குன்னு பிச்சு போடுறதுனால போடலாம். இது எண்ணெய் குடிக்காது, ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும். இது கூட ஒரு தேங்காய் சட்னி இல்லை கார சட்னி வச்சுக்கிட்டிங்கன்னா ஸ்நாக்ஸ் டைம் ரொம்ப சிறப்பாக போகும். நான் வந்து கூடவே இஞ்சி டீ ப்ரிப்பேர் பண்ணிக்கிட்டு இருக்கேன். இது முடியறதுக்குள்ளே அதுவும் ரெடி ஆகிடும். நீங்களும் உங்கள் வீட்டில் கண்டிப்பாக அதை ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். என்னோடய குக்கிங் ஸ்டைல் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு உடனுக்குடனே கிடைக்கும். கமெண்ட் பண்ணுங்கள். நான் ஏதாவது தப்பு பண்ணுறேனாலும் கமெண்ட் பண்ணுங்கள் கீழே. நம்மளோட இம்மீடியட் ஈவினிங் ஸ்நாக் உடனே ரெடி ஆகிடுச்சு. இது கூட சூட ஒரு கப் இஞ்சி டீ. வாங்க ஃப்ரெண்ட்ஸ், சாப்பிட்லாம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், இவ்வளோ நேரம் வீடியோ பொறுமையாக பார்த்ததுக்கு.